ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்ல இருந்து வல்சலா பண்ணிக்க பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம தமிழ் புத்தாண்டு 2026ஆம் ஆண்டு தமிழ் புத்தாண்டு பலன்கள் மேச ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோங்க. இந்த தமிழ் புத்தாண்டு எப்போ பிறக்குது அப்படின்னா, அதாவது வந்து 14 நம்ம சொல்றது வந்து திருக்கணிதப்படி நம்ம சொல்றோம். 14/4/2026 காலை 9:30க்கு சதய நட்சத்திரத்துல வந்து இந்த வருடம் வந்து பிறக்குதுங்க. இந்த சித்திரை மாசம், அதாவது மேச ராசிக்கு வந்து சூரியன் வரக்கூடிய அந்த நேரம் தான். இந்த தமிழ் புத்தாண்டு பொறுத்தவரைக்கும் உங்களுடைய ராசிக்கு, மேச ராசிக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்ல அற்புதமான பலன்கள் தான் இருக்குது. இது வந்து குரு பெயர்ச்சி இருக்கு, ராகு கேது பெயர்ச்சி இருக்கு. இந்த வருடம் வந்து சனி பெயர்ச்சி மட்டும் கிடையாது. இது எல்லாத்தோடைய பலன்களும் கலந்து உங்களுக்கு டீட்டெயிலா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நீங்க 7:30 சனி இருக்கு, 7:30 சனி இருக்கு, கொஞ்ச நாளாவே சரியில்ல அப்படிங்கிற அந்த எண்ணங்கள தூக்கி போட்டுருங்க. எப்பவுமே வந்து உங்களுடைய ராசிக்கு குரு 9ஆம் அதிபதி, பாக்கியாதிபதியா இருக்கனால, இந்த கஷ்ட காலங்கள்ல நீங்க வணங்கக்கூடிய தெய்வங்கள் வந்து குரு ரூபத்துல உங்களை காப்பாத்திட்டு இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா, இந்த இப்ப வந்து ஏப்ரல் மாசம் பிறக்குதுங்களா, இந்த 1 மாசம் கொஞ்சம் வந்து அப்படியே இருக்கும். ஆனா அதுக்கப்புறம் குரு வந்து ஜூன் 1ஆம் தேதி பயிற்சியாகி வராரு. 4ஆம் இடத்துக்கு பெயர்ச்சியாகி, மிதுன ராசியிலேருந்து கடகராசிக்கு பெயர்ச்சியாகி உங்களுக்கு சனிய பார்த்துருவாரு. அப்போ 7:30 சனிங்கிறது அந்த தாக்கங்கள் கட்டாயம் உங்களுக்கு குறையுங்க. பொதுவாவே குருவுடைய பார்வை அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு நன்மைகள அதிகப்படுத்தும். அதனால இந்த 7:30 சனியுடைய தாக்கம் கட்டாயம் உங்களுக்கு குறையும். இது எப்போ அப்படின்னா, ஜூன் மாசத்துக்கு அப்புறம். அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ராகு கேது பயிற்சி இருக்குது. இந்த டிசம்பர் மாசத்துல வரக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ராகு கேது பயிற்சி. அதுவும் நல்ல நன்மைகள குடுக்குது. இது வந்து என்னன்னா, எப்பவும் போல நீங்க வந்து போன வருஷம் வந்து உழைப்பு போட்டிருப்பீங்கல்ல, அத விட கூடுதலான உழைப்பும், கொஞ்சம் உத்வேகத்தையும் அதிகப்படுத்துனீங்கனாலே, இந்த வருடம் வந்து உங்களுக்கு ஒரு ஜாக்பாட்டான இயர் தான். அதாவது நீங்க நெனச்ச காரியங்கள சாதிக்க முடியும். நீங்க நெனச்ச விஷயங்கள அடைய முடியும். உங்களுக்குன்னு லைஃப்ல இந்த வருடம் ஒரு டார்கெட் வச்சிருப்பீங்க இல்லையா? அந்த டார்கெட்ட உங்கனால கட்டாயம் அடைய முடியுங்க. எந்தவித கவலையும் வேண்டாம். எப்பவும் போல நீங்க செயல்படுங்க. அதே மாதிரி கொஞ்சம் உங்களுக்கு இஷ்ட தெய்வத்தையும், சில பரிகாரங்கள் நான் சொல்றேன். அதையும் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். நீங்க வந்து இதுக்காக நெறைய ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம். டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம். ரொம்ப சிம்பிள். அன்றாடம் செய்யக்கூடிய விஷயங்கள் தான். அத மட்டும் நீங்க கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிட்டாலே, இந்த வருடம் வந்து உங்களுக்கு ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஆண்டா தான் இருக்க போது. பிசினஸ பொறுத்தவரைக்கும் நீங்க செய்யக்கூடிய தொழில் எப்படி இருக்கும் அப்படின்னா, 10ஆம் இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, குருவோடைய பார்வை வரப்போது. அதனால தொழில பொறுத்தவரைக்கும் நல்ல வளர்ச்சி தான். 7:30 சனியாக இருந்தாலும் ஒரு இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி புதுசா தொழில் தொடங்குறதுக்கு நல்ல அமைப்புகள் இருக்கு. ஆனா கூடுதலா உங்களுடைய ஜாதகத்துல நீங்க உங்களுடைய தொழில் ஸ்தானம் எப்படி இருக்கு? அது மட்டும் இல்லாம, உங்களுடைய இதுல வந்து தொழில் செய்யலாமா? அல்லது வந்து உத்தியோகத்துக்கு போறது நல்லதா? அப்படின்னு உங்களுடைய குடும்ப ஜோதிடர்கிட்ட வந்து கலந்து ஆலோசிச்சுக்கங்க. அதுக்கப்புறம் தொழில் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆனா ஜெனரலான பிரெடிக்ஷன் படி உங்களுடைய ராசிக்கு வந்து தொழில் ஸ்தானம் ரொம்ப நல்லா இருக்கு. இந்த வருடம் தொழில் தொடங்கலாமான்னா கட்டாயம் தொடங்கலாம். 7 சனி, அஷ்டமத்து சனிலாம் பெரிய லெவல்ல உங்களுக்கு வேலை செய்யாது இந்த வருடத்த பொறுத்தவரைக்கும். அதனால நீங்க கவலையே பட வேண்டாம். குரு உங்களுக்கு அதிக நன்மையத்தான் குடுப்பாரு. அது மட்டும் இல்லாம குரு வந்து அதிசாரமா வந்து சிம்ம ராசிக்கு வேற பெயர்ச்சி ஆகக்கூடியது. இந்த வருடத்திலேயே வந்து குரு பெயர்ச்சி 2 இருக்கு. அது 2மே உங்களுக்கு அதிர்ஷ்டம் தான். உங்களுடைய ராசிய பொறுத்தவரைக்கும் அது அதிர்ஷ்டத்த தான் குடுக்க போது. முக்கியமா தொழில முன்னேற்றத்துக்கு வந்து குரு பகவான் உங்களுக்கு உதவி செய்ய போறாரு. 10ஆம் இடத்துல வரக்கூடிய ராகு பல நன்மைகள குடுக்க போது. அதே மாரி ஏற்றுமதி, இறக்குமதி சார்ந்த தொழில்கள், உற்பத்தி சார்ந்த தொழில்களுக்கெல்லாம் இது வந்து நல்ல ஆண்டு. இந்த ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல ஆண்டு. நல்ல வருமானம், தொழில் மூலியமா நல்ல வருமானம், நிரந்தரமான வருமானம், லாபங்கள ஈட்டி குடுக்க போது. ஏன்னா லாபஸ்தானத்திலேயே ராகு இருக்காரு. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வருடம் பிறக்கும்போதே ராகு 11ல இருக்காரு. அதுக்கப்புறம் டிசம்பருக்கு அப்புறம் வந்து ராகு வந்து எங்க வராரு அப்படின்னா 10ஆம் இடத்துக்கு வந்துர்றாரு. அதனால நீங்க காசு பணம் சம்பாதிக்கிறதுல எந்தவித குறையும் கிடையாது. காம்ப்ரமைஸும் நீங்க பண்ணிக்கவும் வேண்டாம். உங்களுடைய ராசியதிபதி செவ்வாய் வந்து வருடம் பிறக்கும்போது 12ஆம் இடத்துல தான் இருக்காரு. 12ஆம் இடம்ங்கிறது விரயம் மட்டும் கிடையாது, இன்வெஸ்ட்மென்ட்டும் கூட. நல்லா வந்து தூக்கமும் வருங்க. பொதுவா நெறைய உழைக்கிறீங்கன்னா, அதுக்கு ஈக்குவலா நீங்க ரெஸ்ட்டும் எடுத்துக்கணும். ஏன் அப்டின்னா 12ஆம் இடத்துலருந்து 6ஆம் இடத்த உங்க ராசிநாதன் பார்ப்பாரு. அப்ப ஹெல்த் ரீதியாவும் கொஞ்சம் பிரச்சனைகள் வரும். அதையும் நீங்க பார்த்துக்கணும். உழைப்புன்னு இருந்தா மட்டும் பத்தாது. உடல்நிலையும், தேக ஆரோக்கியத்திலயும் கவனம் கட்டாயம் நீங்க செலுத்தணும். எந்த அளவுக்கு நீங்க வந்து வொர்க் பண்றீங்களோ, அதே அளவுக்கு வந்து என்ன செய்யணும்?
ரெஸ்ட்டும் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்க பிசினஸுக்காக நீங்க பார்க்கக்கூடிய உத்தியோகத்துக்காகவோ, அல்லது தொழிலுக்காகவோ கட்டாயம் வெளிநாடு பயணங்கள், வெளியூர் பயணங்கள், வெளி மாநிலங்கள் பயணங்கள் இது மாரி அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். இந்த 7:30 சனி வந்து பார்த்தீங்கன்னா, 1 தடவைக்கு 2 தடவ கூடுதலா அலைய வைக்கும். அதனால வந்து அதுக்கெல்லாம் சிரமப்படாம, அந்த அலைச்சல்கள்லாம் உங்களுக்கு அனுகூலமாவும், ஆதாயமாவும் மாறுது அப்படிங்கிறத மனசுல நீங்க நெனச்சுக்கிட்டீங்கனாலே, அப்படியே ஆட்டோமேட்டிக்காவே நீங்க என்ன செய்வீங்க? எந்த ஒரு இதுவுமே உங்களுக்கு சுமையா தெரியாது. எந்த ஒரு விஷயமுமே சுமையா தெரியாது. உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா, உங்களுக்கு 6 கூடையவன் இந்த வருட ஆரம்பத்திலே நீச்சமாக இருக்காரு. அது பெரிய ப்ராப்ளம் கிடையாது. ஆனா 6ஆம் இடத்துக்கு ஓகேங்களா? 6ஆம் இடத்துக்கு ப சனியோடைய பார்வை இருக்கு. அதனால கவனமாக செயல்படணும். என்ன கவனமா செயல்படணும்னா, நீங்க ஒர்க் பண்ற இடத்துல நீங்க உண்டு, உங்க வேலை உண்டு அப்படிங்கிறத எடுத்துக்கங்க. மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றது, இல்ல காசிப் பேசுறது, இந்த மாரி விஷயங்கள மட்டும் தயவு செய்து அவாய்ட் பண்ணிக்கங்க. சனியோடைய பார்வை இருக்கு. முக்கியமா வந்து சனி என்ன செய்வாரு அப்படின்னா, நீங்க ஒரு ஒரு சின்ன விஷயத்த சொல்லியிருப்பீங்க. ஆனா அத திரிச்சு சொல்ல வச்சுருவாரு. இந்த 7:30 சனி எல்லாம் வந்து நீங்க தப்பு செய்யலனாலும் சம்டைம் வந்து நீங்க வந்து அதுக்கு கெட்ட பேர் எடுக்கிற மாரியோ, அல்லது ஒரு சின்ன பனிஷ்மென்ட் மாரியோ உங்களுக்கு கிடைச்சிரும். இதுல வந்து என்னன்னா, நீங்க ஒர்க் பண்ற இடத்துல ரொம்ப ஒரு நல்ல நட்பு வந்து உங்களுக்கு கிரியேட் ஆயிருக்கும். அது எல்லாமே கட் ஆகக்கூடியது. நீங்க போய் ஹெல்ப் பண்ணியிருப்பீங்க. யாருக்காவது ஹெல்ப் பண்ணியிருப்பீங்க. அதனால வந்து உங்களுக்கு அந்த உதவியே வந்து உபத்திரியமா மாறுறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாரி விஷயங்கள். இது மாரி ஒர்க் பண்ணக்கூடிய உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு பணிச்சுமை அதிகமா, வேற யாரையாவது வந்து எடுத்துட்டு அந்த ஒர்க்கையும் உங்கள சேர்த்து பார்க்க சொல்லுவாங்க. இது மாரி ஒர்க் பிரஷர் ஜாஸ்தி. இந்த மாரி விஷயங்கள்லாம் கட்டாயம் வரும். ஆனா, குரு வந்து உங்களுக்கு 4ஆம் இடத்துக்கு பதவி ஸ்தானத்துக்கே வராரு. அதனால கவலைப்படாதீங்க. நீங்க பார்க்கக்கூடிய உத்தியோகத்துல நல்ல மாற்றங்களும் உங்களுக்கு இருக்குது. ஒரு ஏற்ற இறக்கம். அதாவது நல்லது, கெட்டது 2மே உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு கட்டாயம் நடக்கும். ஆனா, இஷ்ட தெய்வ வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு கூடுதலா பண்ணிக்கங்க. உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு கவனமாக இருந்தாலே, பல அதாவது நீங்க போய் சிக்கிக்கக்கூடிய விஷயங்கள், மாட்டிக்கக்கூடிய விஷயங்கள்லருந்து நீங்க தப்பிச்சிடலாம். எந்த ஒரு விஷயத்துலயும் என்ன செய்வீங்க? மாட்டிக்காம தப்பிச்சிடலாம். என்ன வழிபாடு பண்ணணும்? இஷ்ட தெய்வ வழிபாடு, அதே மாரி ஆஞ்சநேய வழிபாடு, குலதெய்வ வழிபாடெல்லாம் பண்ணிக்கங்க. பதவி ஸ்தானத்துல குரு இருக்கிறது உங்களுக்கு நெறைய நன்மைகள் தான். திடீர்னு ஒரு ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஆனா, எப்பவுமே கூடுதலா கவனமாக இருந்துருங்க. வேலை பார்க்கக்கூடியவங்க கூடுதல் கவனம் இருக்கணும். ஏன் அப்டின்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எதிரிகள் வந்து பக்கத்திலேயே இருப்பாங்க. ரொம்ப தூரத்துலலாம் இருக்க மாட்டாங்க. உங்களுடைய எதிரிகள் பக்கத்திலேயே தான் இருப்பாங்க. சரி படிக்கக்கூடியவங்களுக்கு, படிச்சு முடிச்சோனே கட்டாயம் வேலை கிடைச்சிரும். படிப்பு ஸ்தானத்துக்கு தான் குருவே வராரு. 4ஆம் இடம்ங்கிறது கல்வி ஸ்தானம். உயர்கல்விக்குலாம் இது நல்ல வாய்ப்பு இந்த ஆண்டு. ஒரு சிலர்லாம் வந்து வெளிநாடுக்கு படிக்கிறதுக்காகவே வெளிநாடுகளுக்கு போகக்கூடிய அமைப்புகள் இருக்கு. குருவோடைய பார்வையும் சரி, 10 குடையவரும் சரி, 12ஆம் இடத்துல இருக்கனால, குருவோடைய பார்வையும் 12ஆம் இடத்துல இருக்கனால, உத்தியோகத்துக்காகவோ, தொழிலுக்காகவோ அல்லது படிப்புக்காகவோ வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலங்கள் பயணங்கள் உறுதியாக உண்டு. இந்த படிக்கக்கூடியவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, என்ன கோர்ஸ் எடுக்கிறது அப்படின்னு வந்து அ ம குழப்பமான மனநிலை இருந்துச்சு அப்படின்னா, நல்ல தீர்க்கமா ஆலோசிச்சு உங்களுடைய வெல்விசர் கிட்ட கலந்து ஆலோசிச்சுட்டு அதுக்கப்புறம் எடுங்க. அது வந்து உங்களுக்கு வாழ்க்கையவே நல்ல மாற்றங்கள, நல்ல விதமான மாற்றங்கள உண்டு பண்ணக்கூடிய ஆண்டு தான் இந்த ஆண்டு. ஏன்னா கல்வி ஸ்தானத்திலேயே குரு வராரு. அதே மாரி வேலை தேடிட்டு இருக்கவங்களுக்குலாம் பதவி கட்டாயம் கிடைக்கும். முக்கியமா இந்த கவர்ன்மெண்ட் சர்வீஸ் எழுதுறீங்க. சர்வீஸ் கமிஷன் எக்ஸாம்ஸ் எழுதுறது, அந்த எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ் எழுதுறது, பேங்க் எக்ஸாம்ஸ் எழுதுறது, டெட் எக்ஸாம்ஸ் எழுதுறது, யுபிஎஸ் இருக்கு இல்லைங்களா? அந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதுறதெல்லாம் வந்து யுபிஎஸ்சி எக்ஸாம்ஸ் எழுதிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, கட்டாயம் ஒரு நல்ல இது கிடைக்கும். ஏன் அப்படின்னா, உங்களுக்கு வந்து பதவி ஸ்தானத்துக்கு ஒரு குரு வராருங்க. அதே மாரி குரு வந்து 10ஆம் அதிபதிய பார்க்குறாரு. அப்போ வந்து கட்டாயம் ஒரு உத்தியோகத்துல போய் உட்காரக்கூடிய அமைப்புகள். திடீர்னு ஒரு அரசாங்க பதவி கிடைக்கக்கூடிய அமைப்புகள். இந்த வருடம் முழுவதுமே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு முக்கியமா கவர்ன்மெண்ட் சர்வீஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அதனால கவலையே பட வேண்டாம். மேச ராசியில இருக்கக்கூடிய பெண்களுக்கு, இப்ப இந்த வருடம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கு. என்னன்னா இவ்ளோ நாளா உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயங்கள் தள்ளி போயிட்டே இருக்கும். ஒரு விஷயத்த நீங்க ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைப்பீங்க. ஆனா முடியாம போயிருக்கும். ஆனா வந்து இந்த வருடத்துல வந்து அத கட்டாயம் நீங்க பண்ணிருவீங்க. என்ன சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அத்தனையுமே நீங்க செய்ய ஆரம்பிச்சுருங்க. அதுக்கு உண்டான அமைப்புகள் தானாவே வந்துரும். ஃபேமிலி சப்போர்ட் கிடைச்சிரும். உங்களுக்கு குரு 4ஆம் இடத்துக்கு வரனால, ஃபேமிலியோட சப்போர்ட் கிடைச்சிரும். 2 கூடைய சுக்கிரனும் நல்ல நிலைமையில தான் இருக்காரு. அதே மாரி குடும்பஸ்தானமும் ரொம்ப அற்புதமான நிலை தான்.
உங்களுக்கு வந்து சனியோடைய பார்வை 2ஆம் இடத்துக்கு இருந்தாலும் 10 குடைவர்ங்கிறதுனால, குடும்பமே இப்ப வந்து உங்களுக்கு ஃபேமிலில வந்து சப்போர்ட் கிடைக்கலன்னா கூட இந்த டைம் வந்து ஃபேமிலியே நீங்க ஸ்டார்ட் பண்ணக்கூடிய பிசினஸ்க்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. நீங்க ஒர்க் போயிட்டு வாங்க. நான் இங்க கொஞ்சம் பார்த்துக்கிறேன். ஒர்க்க நான் ஷேர் பண்ணிக்கிறேன் அப்படிங்கக்கூடிய சூழ்நிலைலாம் இந்த வருடம் உங்களுக்கு கிரியேட் ஆக போகுது. அதனால தாராளமா நீங்க என்னன்னு நினைக்கிறீங்களோ அத்தன விஷயங்களும் நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். உங்க கையில காசு, பணம் புழங்கக்கூடிய டைம் தான் இது. ஆடை, ஆபரண சேர்க்கை இருக்கு. திடீர்னு ஒரு வாகனம் வாங்குறது, ஒரு வண்டி வாங்குறது, லக்ஸூரியான கார் வாங்குறது, வீடு வாங்கக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்கு. பொதுவாவே மேச ராசிக்கு 4ஆம் இடத்துல குரு வரதுனால, கட்டாயம் வீடு வாங்கக்கூடிய அமைப்புகள் உறுதியாக இருக்கு. நீங்க வந்து வீடு ஒரு இடம் வாங்கி போட்டிருக்கீங்க. ஆனா வீடு கட்டவே முடியல அப்படின்னா கூட, இந்த டைம்ல கட்டாயம் அதுக்கு ஒரு அமைப்பு இருக்கு. நீங்க கவலையே படாதீங்க. உங்களுக்கு லோன் வாங்கி வீடு கட்டக்கூடிய அமைப்பு கூட இருக்குது. சனி வந்து 6ஆம் இடத்த பார்க்குறாரு. அப்போ கட்டாயம் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்காகவோ, அல்லது வாகனங்கள் வாங்குறதுக்காகவோ, ஒரு வீடு கட்டுறதுக்காகவோ, இந்த மாரி வந்து லோன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஆனா எதுவாக இருந்தாலும் சரி, உங்களுடைய வருமானத்துல 30% அதாவது ரூ. 100 வருமானம் அப்படின்னா, ரூ. 30 தான் நீங்க கடன் வாங்கணும். எப்பவுமே ஜாதக ரீதியாக இருந்தாலும் சரி, கோச்சாரத்துல இருந்தாலும் சரிங்க. கடன் வாங்கி ஒரு விஷயத்த செய்யும்போது, அந்த கடன் வாங்கி செய்யக்கூடிய விஷயங்கள் ஓகே தான். ஆனா, அது உங்க தலைக்கு மேல போயிறக்கூடாது. எல்லா விஷயத்தையும் நீங்க யோசிச்சு தான் கையாளணும். சரிங்களா? ஏன்னா 6ஆம் இடத்த சனி பார்க்கும்போது, கடனையும் குடுப்பாரு. அந்த கடன்னால கஷ்டத்தையும் குடுத்துருவாரு. ஸோ இதெல்லாமே யோசிச்சு, எப்பவுமே ஒரு தடவைக்கு 2 தடவ யோசிச்சு பாருங்க. உங்களுடைய நலம் விரும்பிகள் இருப்பாங்க இல்லையா? உங்களுடைய வளர்ச்சியில மட்டுமே சந்தோஷப்படுவாங்க இல்லையா? அவங்க கிட்ட இத பத்தி டிஸ்கஸ் பண்ணுங்க. உங்களுடைய பேரண்ட்ஸா இருக்கலாம், உங்களுடைய பார்ட்னர்ஸா இருக்கலாம், யார் வேணா இருக்கலாம். அவங்க எல்லாத்துக்கிட்டயும் நீங்க கலந்து ஆலோசிங்க. அதுக்கப்புறம் ஒரு முடிவெடுங்க. நீங்க தீர்க்கமா அதாவது பாசிட்டிவ்னா என்ன? நெகட்டிவ்னா என்ன? 2யுமே கலந்து ஆலோசிச்சுட்டு, உங்கனால எப்படி ஹேண்டில் பண்ண முடியுங்கிறத இது பண்ணிட்டு, புதுசா எல்லா விஷயத்தையும் ஸ்டார்ட் பண்ணுங்க. பொதுவாவே வீடு கட்டக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்கு. இந்த டைம் இது கரெக்ட்டா நீங்க யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா, மிகப்பெரிய லெவல்ல அது உங்களுக்கு நன்மையா தான் மாறும். அதே மாரி திருமணம் சார்ந்த விஷயங்கள், உங்களுக்கு களத்திர ஸ்தானம்னு சொல்லக்கூடிய 7ஆம் இடத்த குரு வந்து ஜூன் மாசம் வரைக்கும் தான் பார்க்குறாரு. அதுக்கப்புறம் குருவோடைய பார்வை கிடையாது. அதே மாரி ராகு கேதுக்களுடைய பார்வையும் இல்ல. ராகு கேதுவும் உங்களுக்கு 7ஆம் இடத்துல வரல. சனியோடைய பார்வையும் கிடையாது. ஸோ களத்திர ஸ்தானத்த பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு எந்த கிரகங்களுடைய பாதிப்புகளும் இல்லாதனால, எந்த கிரகங்களுடைய நன்மையோ, தீமையோ இல்லாதனால, உங்களுடைய சுய ஜாதகத்துல 7ஆம் அதிபதியுடைய திசை அல்லது 7ஆம் அதிபதியுடைய புத்தி இந்த மாரி நடந்துட்டு இருக்கு அப்படின்னா, தாராளமாக நீங்க பண்ணலாம். தாராளமாக மேரேஜ் பண்ணிக்கலாம். ஆனா குருபலமோ அல்லது பெருசா இந்த சனியோடைய ஏதோ ராகு கேது அந்த மாரி விஷயங்கள்லாம் இல்ல. அதனால நீங்க பண்ணிக்கலாம். ஆனா புத்திர பாக்கியம் இருக்கு. கல்யாணம் ஆயி ரொம்ப வருஷமா உங்களுக்கு குழந்தை இல்ல, அல்லது கல்யாணம் இப்பதான் ஆயிருக்கு அப்படின்னாலுமே உங்களுக்கு புத்திர பாக்கியம். ஏன்னா குரு வந்து 5ஆம் இடத்துக்கு அதிசாரமாக 2 மாத காலம் வராரு. அப்ப அந்த டைம்ல வந்து புத்திர பாக்கியம் நெறைய பேத்துக்கு குடுப்பாரு. முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா, மேச ராசிய பொறுத்தவரைக்கும் ஹெல்த் ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைகள கவனமா இருக்கணும். சனி 6ஆம் இடத்த பார்க்குறாரு. 6 கூடையவர் உங்களுக்கு பகையாவும் இருக்கனால, உங்களுக்கு வருமானம் ஒரு பக்கம் வரும்போது, அதுக்குண்டான செலவுகளும் அதிகமாக ஆகும். அதனால கவனமாக இருந்து நீங்க செயல்படுங்க. இந்த வருடம் ஆரம்பத்துல உங்களுடைய ராசிநாதன் செவ்வாயும், அதே மாரி சனியும் வந்து என்ன செய்றாங்க, சேர்ந்து இருக்கிறாங்க. கூட புதனும் சேர்ந்திருக்கனால, ஒரு சிலருக்குலாம் வந்து வியாதி என்ன வியாதின்னே கண்டுபிடிக்க முடியாது. அந்த மாரி நமக்கு யாராவது செய்வன வச்சுட்டாங்களாங்கிற மைண்ட் அளவுக்கு சிந்திக்கிற அளவுக்கு போயிருங்க. அதனால ஹெல்த்ல ரொம்ப கவனமா இருங்க. வண்டி வாகனங்கள்ல போகும்போது ரொம்ப கவனமாக போங்க. இந்த ராகுவும், கேதுவும் பெயர்ச்சி ஆனதுக்கு அப்புறம் நெறைய நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு உறுதியாக இருக்கு. அதுக்கப்புறம் குருவும், கேதுவும் சேரக்கூடிய அமைப்புகள் இருக்கு. இந்த வருடம் வந்து குருவும், கேதுவும். குரு உச்சம் பெறக்கூடிய அமைப்பும், அதே மாரி கேதுவும் சேரக்கூடிய அமைப்பு இருக்கனால, இந்த குரு, கேது இணைவு உங்களுக்கு என்ன பண்ணும் அப்டின்னா, அதிகமா ஏதாவது ஒரு பணத்த போய் ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்றது. அப்போ ஒரு இன்வெஸ்ட்மென்ட் பண்ணும்போது, இந்த இன்வெஸ்ட்மென்ட் நமக்கு எப்படி ரிட்டர்ன்ஸ் ஆகும்? இது தேவதானா? அப்படிங்கிறதும், இன்னொருத்தங்களுக்கு கடன் குடுக்கும்போதோ, ஒரு பணம் குடுக்கும்போதோ, ஒரு நம்பிக்கையின் பேரிலோ, அல்லது டாக்குமெண்ட் வாங்கிட்டோ, இந்த மாரி விஷயங்கள்லாம் குடுக்கும்போது ரொம்ப கவனமா என்ன கேட்டா குடுக்காம இருக்கிறது தான் நல்லது. உங்ககிட்ட நெறைய காசு, பணம் இருக்கலாம். ஆனா, நம்மளுடைய உயிர் நண்பன், நம்ம சொந்தக்காரங்க, அக்கா, தம்பி, அண்ணன் இந்த மாரி நெனச்சு நீங்க குடுத்துருவீங்க. ஆனா, அது திரும்ப வராது. இந்த வருடத்துக்கு மட்டும் நான் சொல்றேன். அதுக்காக நீங்க யாருக்கும் உதவி செய்யாதீங்கன்னு நான் சொல்ல வரல. ஃபர்ஸ்ட்டு உங்களுடைய விஷயங்கள தான் நீங்க பிரதானமா எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் தான் மீதி எல்லாமே. ஸோ இந்த குரு, கேது இணைவு
குடுத்த பணம் வெளியில வராம, அல்லது பணம் காசு திரும்ப ரிட்டர்ன் வராம இருக்கிறது. நீங்க ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கலாம். ஆனா அந்த பிசினஸ்ல நீங்க வந்து ரொட்டேஷனுக்காக இப்ப வந்து நீங்க ஒரு உற்பத்தி சார்ந்த விஷயங்கள் ஏதாவது ஒரு ப்ராடக்ட்ட குடுக்குறீங்க. அந்த பணம் வந்து திரும்ப உங்களுக்கு ரிட்டர்ன் வரணும் இல்லையா? அது வராம போகறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கு. அதனால அக்ரீமெண்ட் போடுறது, இல்லன்னா நீங்க செக் வாங்குறது, இந்த மாரி விஷயங்கள அ ரொம்ப கவனமாக செயல்பட்டீங்கனாலே மேக்ஸிமம் பிரச்சனைகள் வராது. பணம் காசு விஷயங்கள்ல கூடுதல் இந்த வருடம் வந்து கூடுதலா கவனம் உங்களுக்கு கட்டாயம் தேவை. கலைத்துறை சார்ந்தவங்களுக்கு வந்து எப்படி இருக்கு அப்படின்னா, அருமையாக இருக்குங்க. கலைத்துறை சார்ந்தவங்களுக்கு வந்து இந்த வருடம் வந்து நெறைய பெரிய லெவல்ல உங்களுக்கு விருதுகள் கிடைக்கப்போது. நெறைய ஆப்பர்ச்சுனிட்டீஸ் வந்து குமியப்போது. 7:30 சனி அப்படின்லாம் நீங்க நெனைக்காதீங்க. உங்களுடைய ஃபீல்ட பொறுத்தவரைக்கும், நீங்க எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு ஆக்டரா இருக்கலாம், அல்லது சிங்கரா இருக்கலாம். கலை அப்படின்னு வந்துட்டாலே பாசிட்டிவோ, நெகட்டிவோ நீங்க ஃப்ரேம் ஆகுறது ஃப்ரேம் ஆக போறது தான். ஸோ, அதனால எந்த ஒரு விஷயத்துக்கும் நீங்க வந்து ஹெசிடேட் ஆகாதீங்க. ஈஸியா எல்லா விஷயத்தையும் அப்ரோச் பண்ணுங்க. அதே மாரி எந்த வாய்ப்பு வந்தாலும் விடாம புடிச்சுக்கங்க. இந்த வருடத்துல நீங்க மிகப்பெரிய லெவல்ல மக்கள் கிட்ட பிரபலியமாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதனால அரசாங்கத்துல உயரிய விருதுகள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. முக்கியமா வந்து காசு, பணம் நல்லா சம்பாரிக்க முடியும். ஏன்னா, எல்லா அமைப்புகளிலுமே வந்து கலைத்துறைக்கு ரொம்ப, ரொம்ப சூப்பரா இருக்கு. இந்த மேச ராசியில இருக்கவங்களுக்கு எந்த ஃபீல்டா இருந்தாலும் சரி, கலைத்துறையில இருக்கவங்களுக்கு ரொம்ப, ரொம்ப அருமையாக இருக்கு. அதே மாரி வந்து அரசாங்க துறையில இருக்கக்கூடியவங்களுக்கு ரொம்ப ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். உங்களுக்கு 6ஆம் இடத்த சனி பாக்குது 12ல இருந்து. அதனால என்னன்னா, உயர் அதிகாரிகளுடைய அழுத்தங்கள் கொஞ்சம் கூடுதலாக இருக்கலாம். அதனால உயர் அதிகாரிகள் சொல்றத அப்படியே கேட்காம, நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, எதுவா இருந்தாலும் ரிட்டர்ன் ஆர்டர் குடுங்க அப்படின்னு நீங்க சொல்லுங்க. இல்ல அப்படின்னா, நீங்க பனிஷ்மென்ட் வாங்கிடுவீங்க. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நான் சொல்லவே இல்ல அப்படின்ருவாங்க. ஒரு பிரச்சனைன்னு வரும்போது, உயர் அதிகாரிகள் வந்து வாய் வழியா சொல்றது இல்லாம, என்ன செய்யுங்க அப்படின்னா, ரிட்டர்ன் ஆர்டர்ல வாங்குங்க. இல்ல ரிட்டர்ன் ஆர்டர்ல குடுக்க முடியாதுன்னு உங்கள மிரட்டுறாங்க அப்படின்னா, நீங்க லீவ் போட்டோ அல்லது வேற பக்கம் ட்ரான்ஸ்ஃபருக்கோ நீங்க ட்ரை பண்ணுங்க. மேக்ஸிமம் உங்களுடைய உத்தியோகத்த அதாவது அரசாங்க பதவிய காப்பாத்திக்கிறதுக்கு என்ன வழிகள் இருக்கு அப்படிங்கிறத நல்லா சிந்திச்சு செயல்பட்டாலே பெரிய லெவல்ல மாட்ட மாட்டீங்க. முக்கியமா லஞ்ச லாவணியங்கள்ல ஈடுபடாதீங்க. 7:30 சனி காலங்கள்ல சனி வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு ஆப்பர்ச்சுனிட்டீஸ குடுப்பாரு. அத நீங்க எப்படி யூஸ் பண்றீங்கங்கிறத பார்த்துக்கிட்டே இருந்து டக்குன்னு என்ன செய்வாங்க, ஒருத்தன ஏமாத்தணும்னா ஃபர்ஸ்ட்டு ஆசைய தூண்டி விடணும்னு சொல்லுவாங்கல்ல, அதேதான். சனி உங்களுக்கு அதத்தான் செய்வாரு. அது கூட ராகு வேற பெயர்ச்சி 10ஆம் இடத்துக்கு வரப்போறாரு. அப்ப என்ன ஆகும் அப்டின்னா, நல்ல ஆசைய தூண்டி விடுவாங்க. அதுக்கப்புறம் கப்புன்னு புடிச்சு அங்கருந்து வெளில தள்ளி விட்டுருவாங்க. ஸோ இந்த நிலைக்கு ஆளாகாம வ ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. முக்கியமா உங்களோட ஒர்க்கு, உங்களுடைய ஜாப் ஃபங்ஷன்ஸ் இதுல கரெக்ட்டா ஹேண்டில் பண்ணிட்டீங்கன்னா, மிகப்பெரிய லெவல்ல பிரச்சனைகள் வராது. அதே மாரி ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணிக்கங்க. வெத்தல மாலை போட்டு 2 நெய் தீபம் வச்சு அவர ஆத்மார்த்தமா வழிபாடு பண்ணும்போது, 7:30 சனியுடைய பாதிப்புகள் இருக்காது. உத்தியோகத்திலயும் எந்தவித இடைஞ்சல்களும் இருக்காது. பொதுவா உங்களுக்கு எதிரிகளுடைய தொந்தரவு அதிகமாக இருக்கு. உங்களுடைய ராசிக்குடையவரே அஷ்டமாதிபதியும் இருக்காரு. ஸோ, அதனால நீங்க ஒவ்வொரு விஷயத்த செய்யும்போதும், கூடுதலா கவனத்தோட சிந்திச்சு, சிந்திச்சு செயல்படுங்க. மேச ராசிக்காரங்களுக்கு பொதுவாவே என்ன ஒரு விஷயம் அப்டின்னா, எடுத்தோனே ஃபாஸ்ட்டா செய்யக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு இருக்கு. அது வந்து சீக்கிரம் முடிக்கணும் அப்டின்ட்டு ரொம்ப சுறுசுறுப்பாவும் இருப்பீங்க. சீக்கிரமா முடிக்கணும். அடுத்தடுத்து அடுத்து அப்டின்னு உங்களுடைய எண்ணங்களுக்கு தகுந்த மாரி நீங்க ஓட ஆரம்பிப்பீங்க. எண்ணங்கள் வந்து எல்லாத்துக்குமே ஸ்பீடா தான் இருக்கும். அதுக்கு ஈக்குவலா போகக்கூடியவங்க தான் வந்து வந்து மேசராசிக்காரங்க. ஸோ, அதனால ஒவ்வொரு விஷயத்தையும் பொறுமையா ஹேண்டில் பண்ணுங்க. அதாவது ஸ்பீடா போணும்னு அவசியம் இல்ல. பொறுமையாவே போங்க. முயலும் ஜெயிக்கும், ஆமையும் ஜெயிக்கும், முயலாமை ஜெயிக்காது அப்படிங்கிற மாதிரி, எந்த ஒரு விஷயத்தையும் நம்மனால பண்ண முடியும் அப்படின்னு யோசிச்சு பொறுமையா, இதுக்கு என்ன வழி அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்த சிந்திச்சு செயல்பட்டாலே, எந்த இடத்துலயுமே உங்களுக்கு ஃபெயிலியர் அப்படின்னு வராது. அரசியல் துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு. அரசியல் எதிர்காலம் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா, 7:30 சனியில பாதிப்புகள் இருக்கனால, கட்டாயம் பிரச்சனைகள் இருக்கு உங்களுக்கு. அரசியல்வாதிகளாக இருந்தீங்க அப்படின்னா, நீங்க இந்த வருடம் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய லெவல் எல்லாம் கிடைக்காது. எதுவுமே கிடைக்காது. முக்கியமா கட்சி தலைமையிடம் வந்து உங்களுக்கு பெருசா சப்போர்ட் பண்ணாது. மக்கள் கிட்ட பெரிய ஜனவசியம் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் வராது உங்களுக்கு. நீங்க முன்னால செஞ்ச தவறுக்கெல்லாம் வந்து ஒரு ட்ரோல் போடுவாங்க. இல்ல ஏதாவது ஒரு கேஸ் போடுவாங்க. கோர்ட்டு கேஸ்ன்னு அலையிற மாரி இருக்கும். நீங்க சில விஷயங்கள் உங்கள அறியாமயே பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து
தப்பு தப்பா போர்ட்ரேட் பண்ணப்படும். அப்புறம் மீடியால உங்கள பத்தி தப்பு தப்பா பேசுவாங்க. இந்த மாரி விஷயங்கள்லாம் வரும். அதனால மேச ராசியில இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் கட்டாயம் வழிபாடுகள், பூஜை பரிகாரங்கள்லாம் பண்ணிக்கங்க. மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா, பொது வெளியில வந்து பேசும்போது ரொம்ப கவனமாக பேசுங்க. இல்ல அப்டின்னா, அது உங்களுக்கே பேக் ஃபயர் ஆகுறதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு. பொதுவாவே இந்த 2026 தமிழ் புத்தாண்டு வந்து மேச ராசிக்காரங்களுக்கு பெரிய லெவல்ல நன்மைகள் தான் இருக்கு. தீமைகள் ரொம்ப குறைவு தான். வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப குறைவு தான். எப்பவுமே இந்த 7 சனி அப்படிங்கிற வரும்போதெல்லாம், உங்களுடைய ராசிக்கு வந்து குரு வந்து காப்பாத்திருவாரு. குருவோடைய பார்வை இருக்கும்போது சனியுடைய தாக்கம் குறையறதுனால, அதிகப்படியான நன்மைகள் தான் இந்த வருஷம் உங்களுக்கு நல்லா தான் இருக்கு. இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா, கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கட்டாயம் நான் ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதியும் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ கேஎஸ்ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். பராபவ வருஷம் 14/4/2026 இது வந்து தமிழ் வருஷங்களில் பார்த்தாலேயானால் 60 வருஷங்களில் 40வது வருஷமாக வருது. விஸ்வாவசு வருஷம் அப்படின்றதுக்கு அடுத்ததாக பராபவ வருஷம் வருது. இந்த வருஷத்தினுடைய ராஜா அப்படின்னு பார்த்தோம்னா குரு பகவான். மந்திரி வந்து செவ்வாய். இந்த வருஷத்தில் மந்திரி செவ்வாயாக இருக்கார். இந்த வருஷத்தில் சேனாதிபதி அர்க்கியாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சந்திரன். அதனால் பார்த்தலையானால் தானியங்கள் அதிகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இருந்தாலும் நெருப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ராஜா குருவாக இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்தையும் நிச்சயமாக வெற்றிகரமாக கையாண்டு மக்களை காப்பாற்றக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி, இந்த வருஷத்தினுடைய கோல்சாரம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இந்த வருஷத்தில் பார்த்தோம்னா காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் சூரியனும் சுக்கிரனும் இருக்க, மிதுனத்தில் குரு பகவான், சிம்மத்தில் கேது, கும்பத்தில் பார்த்தோம்னா ராகு இருக்கார், சனி செவ்வாய் இந்த புதன் இந்த 3 கிரகங்கள் வந்து மீனத்தில் இருக்குது. இந்த வருஷம் பிறக்கக்கூடிய நாள் செவ்வாய்க்கிழமை. நட்சத்திரம் பார்த்தாலேயானால் இந்த வருஷம் பிறக்கக்கூடிய நாளான நட்சத்திரம் வந்து சதய நட்சத்திரம், ராகுவோட நட்சத்திரம். மிகப்பெரிய மாயை விளையாட்டுகள், சித்து விளையாட்டுகள் இதெல்லாம் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு. ஏஐ அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. கம்ப்யூட்டர், சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர் ப்ரோக்ராமிங், மாயை விளையாட்டுகள், ஃபண்டு டிரான்ஸ்போர்ட் ஆகுது. அதை தவிர வந்து இந்த ஏரோஸ்பேஸ், ஏரோடைனமிக், அதை தவிர காற்றின் வழியாக பிரச்சனைகள், இது எல்லாமே வரக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த வருஷம் பார்த்தோம்னா ராகு கேத்துக்குள்ளே எல்லா கிரகமும் ஆரம்பிக்கிறது. எல்லா கிரகங்களும் இந்த வருஷம் ஆரம்பிக்கும் போது ராகு கேத்துக்குள்ளே இருக்கிறதால எந்த ஒரு விஷயமும் ஆரம்ப காலகட்டத்தில் தடையாக இருக்கும். இது வந்து குரு பகவான் மாறின உடனே, அதாவது 26/5/2026 குரு பகவான் கடகத்துக்கு வர்றார். இந்த வருஷத்தில் 3 பெயர்ச்சிகளும் நல்லபடியாக இருக்குது. அதாவது சனி பகவான் பெயர்ச்சியில் இருந்தாலும் வக்கரகதி கிடையாது. எப்போ 5/7/2026 அதாவது ஜூலை மாதத்தில் குரு பகவான் பெயர்ச்சி அடைகிறார். 26/5/2026 அப்போ அந்த 26/5 அப்போ பார்த்தலையானால் குரு பகவான் பெயர்ச்சி அடைகிறதன் மூலம் மிகப்பெரிய ஏற்றம். அது தவிர இந்த வருஷத்தினுடைய கடைசி, அதாவது ஒரு 10ஆம் மாதம் வாக்கில் பார்த்தலையானால், அதாவது 11ஆம் மாதம் 13/11/2026 அப்போ ராகு கேத்துவினுடைய பெயர்ச்சி இருக்குது. மிகப்பெரிய விசேஷம், மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த வருஷத்தில் இருக்குது. ராகு கேத்துவின் பெயர்ச்சிக்கு அப்புறம் பார்த்தலையானால் மகரத்தில் ராகுவும் கடகத்தில் கேத்துவும் இருக்கக்கூடிய காலம். இந்த காலகட்டத்தில் பார்க்கும்பொழுது குருவோடு சேர்ந்து இருக்குது. அதாவது குரு பகவான் வந்து இந்த வருஷம் திருப்பியும் பெயர்ச்சி ஆகிடுறார். 10ஆம் மாதத்துலேயே பெயர்ச்சி ஆகி சிம்மத்துக்கு போகிறார். இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேயானால் குரு பகவான் சிம்மத்தில் இருக்கிறது ரொம்பவுமே விசேஷம். ஆட்சி விழா, அதாவது சிம்மம் வந்து அவருடைய நட்பு வீடுன்னு சொல்லக்கூடியது. அதனால் மிகப்பெரிய ஏற்றம் கிடைக்கும். இந்த ராசியில் உட்கார்ந்துட்டு அவர் வந்து 5ஆம் பார்வையாக தனுசை பார்க்கறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாட்டில் நல்ல ஒரு அந்தஸ்து இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த வருஷத்தில் வந்து இந்த ஏற்கனவே போர் சூழல் இருக்குது அப்படின்னு நான் ஏற்கனவே, அதாவது மாசி மாதத்திலே சொல்லியிருந்தேன். அதாவது விஸ்வாவசு வருஷம் மாசி மாதத்திலே வந்து போர் சூழல்கள் நிச்சயமாக வரும்னு சொல்லியிருந்தேன். அந்த மாதிரி போர் சூழல் வந்தது.
இப்போ பார்த்தோம்னா போர் சூழல்கள் சற்று அமைதிப்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எப்போத்துலேருந்து, அதாவது மே மாதம் 2026 பார்த்தீங்கன்னா போர் நிச்சயமாக கம்மியாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதற்கு பிறகு 11ஆம் மாதத்துக்கு அப்புறம் போர் நிச்சயமாக தணியக்கூடும், ரொம்பவுமே தணியக்கூடும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது அரேபியன் சவுத் வெஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸ்ன்னு சொல்லக்கூடிய அரேபியன் கண்ட்ரீஸினுடைய கை ஓங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் கொஞ்சம் வந்து பிரச்சனைகள் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அரேபியன் கண்ட்ரீஸ் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தங்கத்தினுடைய விலை 12,000 15,000 அதே ரேட்லேயே இருக்கும். அது தவிர வந்து வெள்ளியினுடைய விலை சீராக ஏறி கிட்டத்தட்ட ஒரு 350 400 ரூபா பர் கிராமுக்கு கொண்டு போடுவா வந்துடும். இப்போ பார்த்தோன்னா இந்த வருஷம் நம்மளுடைய இந்தியன் கரன்சி ஸ்டேபிளாக இருக்கும். இருந்தாலும் டாலர் ஸ்டெபிலிட்டினால் வந்து இந்தியன் கரன்சி சற்று வீழக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். 105 ரூபா வரலும் போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. அது தவிர பார்க்கும்பொழுது ஷேர் மார்க்கெட் இண்டிசஸில் நல்ல ஒரு ஏற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பு. மே மாதத்துக்கு மேலே ஷேர் மார்க்கெட்டில் மிகப்பெரிய மாற்றங்கள் வரும். ஷேர் மார்க்கெட்டில் நிச்சயம் ஏற்றம் இருக்கும். எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ்லாம் வந்து பார்த்தோன்னா ஏப்ரலுக்கு மேலே மே மாதத்துக்கு மேலே நல்லபடியாக இருக்கக்கூடிய வாய்ப்பு. ஏன்னா குரு பகவான் 12ஆம் இடத்து தன்னோட வீட்டையை பார்க்கும்பொழுது நிச்சயமாக ஏற்றம் கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் ராகு கேத்துக்குள்ளே இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலும் நிச்சயமாக தடைகள் அதிகமாக இருக்கும். அதனால் ரொம்பவும் ஜாகிரதையாக பண்ணுறது ரொம்பவுமே நல்லது. பெண்களுக்கு சிறு சிறு தடங்கல்கள் வரும். அரசாங்கத்தின் மூலியமாக அரசாங்கத்தில் பெண்களுக்கு வந்து அந்த அளவு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா இந்த வருஷம் பிறக்கும் பொழுதே 12ஆம் இடத்துல வந்து சுக்கிரன் போகிறது வந்து அந்த அளவு விசேஷத்தை கொடுக்காது. சூரியனோட சம்பந்தப்பட்ட மேஷத்தில் சுக்கிரன் இருக்கிறது அந்த இடத்துல அந்த அளவுக்கு விசேஷத்தை கொடுக்காது. புதனும் வந்து நீச்சப்பட்டு போகிறதுனால படிக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் சற்று பின்னடைவு இருக்கும். இது ஏன்னா உங்களுக்கு கரன்சி வந்து நம்மளது ஃபால் ஆச்சுன்னாலே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வெளிநாட்டில் போய் படிக்கணும்னாலே அதிகமாக கொடுக்க வேண்டிய கட்டாயம் வந்துடும். அதனால் கொஞ்சம் ப்ரெஷர் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த வருஷத்தில் வந்து தானியங்கள் அதிகமாக விளையக்கூடிய வாய்ப்பு, பால் சம்பந்தமான விஷயங்கள் நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். எந்த ஒரு பிரச்சனையையும் நிச்சயமாக சமாளிக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயம் வந்து நம்மளுடைய கண்ட்ரிக்கு நிச்சயமாகவே இருக்கும். ஏன்னா குரு பகவான் வந்து இந்த வருஷத்தினுடைய ராஜா பொறுப்பில் இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்தையும் எல்லாத்தையும் அனுசரித்து போகக்கூடிய நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். சட்டத்திட்டங்கள் கடுமையாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா மந்திரி வந்து செவ்வாயாக இருக்கிறதுனால. சரி, இந்த வருஷம் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஒரு ராசியாக பார்க்கலாம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்காலிங்கில் போயிட்டு இருக்கும். உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படுமே ஆனால் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த் சொல்லுங்கள். உங்களுடைய பெயர் தாய் தகப்பனார் பெயர் அனுப்புங்க. என்னுடைய கட்டணம் என்னன்னு சொல்கிறேன். இந்த கட்டணத்தை வந்து பே பண்ணிவிட்டு யூடிஆர் நம்பர் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நான் பார்த்த அதாவது 70 to 80% ஜாதகத்தில் பார்த்தேன்னா சந்தி நிறைய இருக்கும். அதாவது நட்சத்திர சந்தி, நட்சத்திர பாத சந்தி, அது தவிர லக்ன சந்தி இதெல்லாம் இருக்கும். இந்த காலகட்டம் நல்லா இருக்குன்னு நினச்சிட்டு இருப்பா. ஆனால் அவளுக்கு பெரிய அடி விழக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா அவள் வந்து மிருகசீரிஷம் 2ஆம் பாதம்னு நினச்சிட்டு இருப்பா. மிருகசீரிஷம் 3ஆம் பாதத்தில் இருக்கும். அப்படி பார்த்தோன்னா ரிஷப ராசின்னு நினச்சிட்டு இருப்பா, மிதுன ராசியாக இருக்கும். ரிஷப லக்னம்னு நினச்சிட்டு இருப்பா, மிதுன லக்னமாக இருந்துன்னு இருக்கும். இதெல்லாம் கூட பரவாயில்ல. விசாக நட்சத்திரமில் வந்து 2 இது வந்துடும், மாறி வந்துடும். அதாவது 3 பாதங்கள் ஒன்றுத்துலேயும் 4ஆம் பாதம் ஒன்றுத்துலேயும் வந்துடுறதுனால சுக்கிரனோட வீட்லேயும் ஒன்று செவ்வாயினுடைய வீட்லேயும் மாறி வர்றதுனால மிகப்பெரிய பிரச்சனைகளும் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஏன்னா இதுக்கு உண்டான சுவர்கள் அதுக்கு கிடையாது. அதனால் வந்து பிரச்சனைகள் நிச்சயமாக வரும். அதனால் உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சந்தி என்ன ஏதுன்றதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு உண்டான ஜாதகத்தை போட்டு உங்களோட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன். அதாவது டைம் இது பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறோம். உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் எப்படி இருக்குன்றதை பார்த்து, இப்போ இருக்கக்கூடிய கோல்சார நிலை எப்படி இருக்குன்றதை பார்த்து உங்களுக்கு உண்டான பலன்கள் என்னன்றதையும் சொல்கிறேன். சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை இந்த பராபவ வருஷம் 2026-27 என்னென்ன மாற்றங்கள் ஏற்றங்கள் கொடுக்கும் அப்படின்றத பார்ப்போம்.
மேஷம், அஸ்வினி, பரணி, கிருத்திகை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் செவ்வாய் ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கார். இந்த வருஷம் பார்த்தேன்னா பராபவ வருஷம் பார்த்தேன்னா மிகப்பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஏன்னா ராசிக்கு 3ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்துல குரு பகவான் ஒரே மாதத்திலே போயிடுறார். பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. ஏன்னா 4ஆம் இடத்துல போன குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவானையும் பார்க்க போகிறார். அதை தவிர பார்த்தாலேயானால் உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இதன் மூலியமாக பார்த்தாலேயானால் வீடு வாங்கக்கூடிய வாய்ப்பு, தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம், படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய ஏற்றம் இருக்கும். இதை தவிர பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் இந்த வருஷத்தில் மிகப்பெரிய மாறுதல்கள் ஏற்றங்களை கொடுப்பார். மறைந்த இடத்திலிருந்து திடீர் பணவரவு வரக்கூடிய வாய்ப்புகளை நிச்சயமாக கொடுப்பார். அது தவிர தொழிலில் அபரிமிதமான லாபங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இருந்தாலும் 7.5 சனி காலம், விரய சனி காலம், சுப செலவுகள் வரக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. சுப செலவுகள் எப்படி வரும்னா குரு பகவானே ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்குறார். அதனால் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்கறதுனால சனி இருந்தாலும் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசியிலேயே பார்த்தோன்னா 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் இருக்கார். பொதுவாகவே சித்திரை மாதத்தில் 5ஆம் மேஷத்தில் தான் சூரியன் இருக்கணும். இந்த வாட்டி சுக்கிரனோட குடும்பாதிபதியோடு சேர்ந்து இருக்கிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக பார்த்தாலேயானால் உங்களுக்கு குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு ஒற்றுமை இருக்கக்கூடிய வாய்ப்பு, எடுத்த காரியங்களில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு, உங்களுக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு அவரே 7ஆம் அதிபதி. அதனால் கூட்டு தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா இந்த வருஷம் சனி பகவான் வக்ர நிலைக்கு போகிறார் 15/7/2026 அதுவும் ஒரு நல்ல ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. பணவரவிற்கு பஞ்சம் இருக்குது. அது குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளிநாடு வெளியூர் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல நீச்சம் பெற்ற புதன் இருக்கார். அவர் சனி செவ்வாயோட சம்பந்தத்தில் இருக்கார். நீச்சம் பெற்ற புதன் 6ஆம் அதிபதி நீச்சம் பெற்று போயிருக்கார் 12ஆம் இடத்துல. அதனால் ஊரை விட்டு வெளியில் போக வேண்டி பார்க்க வேண்டி இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய முயற்சிகளில் சிறு சிறு தடங்கள் வந்தாலும் அதனுடைய தடங்களை மாற்றி வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா குழந்தைகள் மூலியமாக பெருமை வரக்கூடிய வாய்ப்பு, குழந்தை பிராப்தியில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும். ஏன்னா 5ஆம் இடத்துல கேது பகவான் இந்த வருஷ கடைசி, அதாவது இந்த ஆங்கில வருஷ கடைசி 11ஆம் மாதம் வரலும் இருக்கார், நவம்பர் மாதம் வரலும் இருக்கார். அது வரலும் சிறு சிறு தடங்கள் இருக்கும். அதற்கு பிறகு பார்த்தாலேனால் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த வருஷம் குருவினுடைய பெயர்ச்சி பார்த்தோம்னா முதல்ல 5ஆம் மாதம் இருக்குது, அதாவது 5ஆம் மாதம் கடைசியில் இருக்குது. அதற்கு பிறகு 10ஆம் மாதம் கடைசியில் குரு சிம்மத்துக்கு போகிறார். குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. 5ஆம் இடத்துல குரு போகும்போது உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் நிச்சயமாக இருக்கும். வெளிநாடு வெளியூர் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பும் தீர்க்கமான சிந்தனைகளும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. எந்த ஒரு காரியத்திலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த வருஷத்தில் ஒரு புதிய காரியம் எடுத்திங்கன்னா அந்த காரியத்தில் நிச்சயமான வெற்றி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. சரி, மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த மேஷராசி நேயர்களுக்கு பராபவ வருஷம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தாலேனால் ராசிக்கு 4ஆம் இடத்துல குரு பகவான் போகும்போது புதிய வீடு மனை வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சுப செலவுகள் ஏற்படும். திருமணம் கைகூடக்கூடிய காலகட்டம். இப்போ 3ஆம் இடத்துல இருக்கும்போதும் சரி, 5ஆம் இடத்துல இருக்கும்பொழுதும் சரி, உங்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் 10ஆம் மாதத்துக்கு மேலே இருக்குது. அதற்கு பிறகு பார்த்தாலேயானால் குருவினுடைய பார்வை சனி பகவான் மேலே உழறதுனால எடுத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும். படிப்பிற்காக வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் இருக்கும். எடுத்த காரியங்கள் உண்டு, நிறைவேறக்கூடிய வாய்ப்பு. குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சி இருக்கும். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. கூட்டு தொழிலில் வெற்றி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல ராகு பகவான் போகும்போது தொழிலில் அபரிமிதமான ஏற்றம், எதிர்பாராத ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இருப்பினும் தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும். ஏன்னா 4ஆம் இடத்துல கேது பகவான் இந்த 11ஆம் மாதத்துலேருந்து வருவார். அதனால் கொஞ்சம் பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு.
இதை தவிர பார்த்தாலேயானால் எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு வெற்றி செய்தி வரும். கூட்டு தொழிலில் நிச்சயமாக ஒரு ஏற்றம் இருக்கும். போட்டிகளில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக இருக்குது. ஷேர் மார்க்கெட்டில் அதிக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்பொழுது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். கணிதவியல் அந்த மாதிரியான விஷயங்களில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். மருத்துவம் மருத்துவ தொழிலில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். தொழிலில் பொறுத்தவரையிலும் மிகப்பெரிய மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் நீங்கள் ஏழரை சனி இருக்கிறதுனால கண்டிப்பாக காலபைரவரை போய் வழிபட்டுட்டு வாங்கும். அதாவது சிவன் கோவிலில் காலபைரவர் சன்னதின்னு வடகிழக்கு மூலையில் இருக்கும். காலபைரவரை போய் வழிபட்டுட்டு வாங்க. உங்களுக்கு வருகின்ற வரக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தையும் நிச்சயமாக வெற்றி கொண்டு நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இந்த பராப வருஷம் அமையும் அப்படின்னு சொல்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் உலகெங்கும் இருக்கும் நம்ம யூடியூப் குடும்பத்தினருக்கு டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். முதல்ல எல்லாருக்குமே தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இதுதாங்க ஆக்சுவல் நியூ இயர், சரிங்களா? மீதி ஜனவரி 1 நம்ம உலகம் முழுக்க ஒரு ஜார்ஜேஜியன் கேலண்டர்னு சொல்லுவோம், சரிங்களா? வெளிநாட்டு மக்கள் ரெடி பண்ணது. நம்ம தமிழ் முறைக்கு சித்திரை 1 இந்த ஏப்ரல் 14 தான் புனிதமான நாள். இந்தியாவில் பல மொழி பேசுகிறவங்க, நீங்கள் கன்னடமோ இல்லை நியூ இயரோ யார் எடுத்தாலும் அவங்க உகாதின்னு கொண்டாடுவாங்க. அரௌண்ட் இதே நாட்கள் அரௌண்டு சுற்றி தான் வரும். ஸோ இதுதான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான நாள், சரிங்களா? இந்த முக்கியமான நாளில் ஒரு ராசிக்கும் சொல்ல போகிறோம். நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். உங்களுடைய பொதுவான வாழ்க்கை எப்படி இருக்கும், திருமண வாழ்க்கை, குடும்பம், குழந்தைங்க, மகப்பேறு பற்றி, தொழில் முன்னேற்றங்கள் பற்றி, வேலையில் ப்ரமோஷன், வெளிநாடு போகிறது, ஹெல்த், இதை பற்றி நிறைய நம்ம பேச போகிறோம். சரி, அதுக்கு முன்னாடி நம்ம பஞ்சாங்கம் என்ன சொல்லுது அப்படின்றத ஒரு டீட்டெயிலாக பார்த்தோம். அதாவது வருஷம் இந்த வருஷம் இப்படி தான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பஞ்சாங்கத்தில் எழுதி வைப்பாங்க. உலகத்தில் போர் வருவதாக இருக்கட்டும், விலைவாசி உயர்வு, இதெல்லாம். ஸோ இந்த வருஷத்துக்கு என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஒன்று, இந்த தலைவன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா வருடாதிபதினு சொல்லுவோம். வருடாதிபதி தலைவன் யாருன்னா சூரியன், மந்திரி சந்திரன், ஓகேங்களா? சேனாதிபதி சனி பகவான். அதே மாதிரி உங்களுக்கு சஸ்தியாதிபதி யாருன்னா குரு பகவான். இதுதான் நம்மளுடைய அக்ரிகல்ச்சர் பற்றி நம்ம சொல்கிறது, தானியங்கள் பற்றி தான், ஓகேங்களா? இப்போ சூரிய பகவானே தலைவனாக இருக்கிறதுனால நமக்கு ஒரு ஆட்சி நடக்கும். ஆட்சியில் பல பாலிசி சேஞ்சஸ் நடக்கும். ஆட்சி மாறுமான்னு கேட்காதீங்க, எலெக்ஷன் டைம் வேறு, நான் அது உள்ளே போக விரும்பலை. ஆனால் பாலிசிஸ் நிறைய மாறும், ஓகேங்களா? கவர்மெண்ட் பாலிசிஸ் நிறைய வரும். டேக்ஸில் நிறைய ரெகுலேஷன்ஸ்லாம் வரும், சரிங்களா? ஒன்று, சந்திரன் இருக்காங்க, அதுக்கப்புறம் மந்திரியாக சந்திரன் இருக்காங்க, சேனாதிபதியாக சனி பகவான் இருக்கார். சனி சந்திரன் காம்பினேஷன்ஸ் வர என்னன்னா, இந்த தமிழ் வருடத்தை பிரபவ வருடம்னு சொல்லுவாங்க. அதாவது இது ரொம்ப ஆன்மீகமான வருடம். ஆன்மீகம் ரொம்ப ஜாஸ்தியாகும். இதை நம்ம நியூ இயர் பலன்லேயே சொல்லியிருக்கேன், நீங்கள் தேடி பாருங்கள். நம்ம நியூ இயர் பலன்லேயே சொல்லி இது ஆன்மீகம் வருடம். ஆன்மீகம் சம்மந்தமாக நிறைய நடக்கும். தொழில்கள்லேயும் அதை நிறைய பார்ப்பீங்க, முக்கியமாக முருகர் சம்மந்தமான. அதுக்கப்புறம் முருகர் படம் எடுக்க போகிறதா நிறைய நியூஸ் ரிலீஸ் ஆச்சு. எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? தமிழ்நாட்டில் மட்டும் இல்லைங்க, ஆந்திராலையும் நடக்க போகுது. தமிழ்நாட்டிலையும் முருகன் பேரில் ஒரு பெரிய படம் ஒன்று வருது. எல்லாருக்குமே அது என்ன படம்ன்றது தெரியும், சரிங்களா? இதெல்லாம் நடக்குது. ஒன்றும் ஆன்மீகம் சம்பந்தமாக பல பிஸ்னஸஸ்களும் வளரும். அதே மாதிரி ஆன்மீகம் வளர்ச்சி நிறைய நடக்கும். அதே சமயம் சேனாதிபதி சனி பகவானாக இருக்கிறதுனால நாட்டில் நிறைய குழப்பங்களும் வரும். உலகம் முழுக்கவும் வரும், நம்ம நாட்டிலையும் குழப்பங்கள் நிறைய வருங்க. கொஞ்சம் உஷாராக இருந்துக்கோங்க. முக்கியமாக என்னென்ன குழப்பங்கள்னால், அரசியல் ரீதியான சில விஷயங்கள், ஆன்மீக ரீதியாகவும் சில விஷயங்கள், அதே மாதிரி பொருளாதாரத்துலேயும் ஒரு மிதமான பொருளாதாரம் இருக்கும். ஆனால் நிறைய விஷயம் தட்டுப்பாடாகும், சரிங்களா? நிறைய விஷயம் தட்டுப்பாடாகும். முக்கியமாக தானியங்கள், ஃபியூயல் ப்ரைஸ், இந்த பெட்ரோல், டீசல், இதோடைய ப்ரைஸ், இதெல்லாம் தட்டுப்பாடு வரும். தட்டுப்பாடு வந்தால் விலை உயற்றமும் வரும். தங்கம், வெள்ளியோட விலைகளும் உயரும், சரிங்களா? அதனால் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, காசை மிச்சம் பண்ணுங்க. சாப்பாட்டை வீண் பண்ணாதுங்க. இன்றைக்கி நம்ம வீண் பண்ணுற சாப்பாடு யாரோ ஒருத்தர் வயிறுக்கு போக வேண்டியது. சாப்பாட்டை வீண் பண்ணாதீங்க, அதுவே பெரிய புண்ணியம்.
காலநிலை, அதாவது மழை வந்து மிதமாக தான் இருக்கும். ஸோ அக்ரிகல்ச்சர் பெரிய பாதிப்பு இல்லை, ஓகேங்களா. முடிஞ்ச அளவுக்கு தண்ணி குறைவான விவசாயம் பண்ணுறது ஒன்றும் சூப்பர். சிறுதானியங்கள்லாம் இப்போ ரொம்ப நல்லா வளர்ந்துட்டு வருது, அதெல்லாம் நீங்கள் பண்ணலாம். மழையால் பெரிய பாதிப்பு இல்லை, ஓகே. இயற்கை சீற்றங்களும் ரொம்ப பெரிய அளவுக்கு இல்லை. அரசியல் சூழ்நிலைகளும் உலகத்தில் வந்து போராட்டங்களும் அதிகமாக வெடிக்கிற மாதிரி இருக்குது. அப்போது நம்மளுடைய பணத்தை எவ்வளோ மிச்சம் பண்ண முடியுமோ மிச்சம் பண்ணுங்கள். தேவையில்லாத செலவுகளோ தேவையில்லாத ஆடம்பர செலவுகள் பண்ணாதீங்க. ஆடம்பர செலவுகள் ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சு, பண்ணாமல் மிச்சம் பண்ணிங்கன்னா இந்த வருஷம் வந்து ரொம்ப சுபமாக அமையும். இப்போ உங்கள் ராசிக்கு என்ன நல்லதுகள் என்னென்ன இருக்குது, எந்தெந்த விஷயத்தில் உஷாராக இருக்கணுன்றதை இப்போ பார்ப்போம். மேஷ ராசிக்காரங்க, மேஷ லக்னம் எப்படி இருக்குது? சூப்பராக இருக்குங்க டைம். அதுவும் முக்கியமாக இப்போ இந்த மாதம்லாம் நான் படிப்பு தான் சொல்ல போகிறேன் மெயினாக. ஏன்னா என் குழந்தைங்க நிறைய எக்ஸாம் எழுதியிருக்காங்க, அடுத்த தலைமுறை. மேஷ ராசி பசங்க நல்லா படிப்பாங்க, சரிங்களா. ஏன்னா 3ஆம் வீட்டில் குரு பகவான் இருக்கார். 4ஆம் வீடு நீங்கள் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் நீங்கள் ஜூனுக்காரன் அப்புறம் குரு பகவான் 4க்கு போயிடுவார். அதனால் ஸ்கூல் படிப்புலாம் பிரச்சனை கிடையாது மேஷராசிக்கு. மேஷராசி எங்கே லைட்டாக சறுக்கும் அப்படின்னா தூங்குவாங்க பசங்க ஜாஸ்தியாக. டயர்டாக இருக்கும், ஆமாம் ரொம்ப டயர்டாக இருக்கும். ஸ்கூல்லேருந்து வந்துடுவோமா டயர்டாக இருக்குமான்னு சுருண்டு விடுவாங்க. ஏன்னா மேஷராசியில் ஓடி ஆடி விளையாடுற பசங்க அவங்களே சுருண்டு விடுவாங்க. என்ன விஷயம்னா சனி பகவானுடைய தாக்கம், சரிங்களா. விரைய சனியில் இருக்காங்க, சனி பகவான் தாக்கம் ஸ்லோவாக இருப்பாங்க. அதில் உடம்பு எனர்ஜிக்காக இருக்கிற மாதிரி விஷயங்கள் தாங்க. கூலான சாப்பாடு, நல்ல எனர்ஜி பூஸ்ட் ஆகிற மாதிரி சாப்பாடு தாங்க, அதுவே சரியாகும். எப்போவுமே நம்ம கிளைண்ட்ஸுக்கெல்லாம் தெரியறது தான், நம்ம வந்து அந்த புதன் ஆக்டிவேட் பண்ண சொல்லுவோம், சரிங்களா. ஒன்றும் இல்லை, டீயில் ஏலக்காய் போட்டு சாப்பிடுங்க. படிக்கிற குழந்தைங்களுக்கு டீஃபால்ட்டாக தட்டில் ஏதாவது ஒன்று பச்சை கலரில் இருக்கணும். அது வெண்டைக்காவோ அவரைக்காவோ ஏதோ ஒன்று பச்சை கலரில் இருக்கும். அது எல்லாம் புதனோட தொடர்பு. பசங்க ஒன்றும் நல்லா படிப்பாங்க, இது படிக்கிற குழந்தைங்களுக்கு. அடுத்து வேலைக்கு போகிறவங்களும் நீங்கள் என்னென்னா வேலைக்கு போகிற இடத்துல கொஞ்சம் தள்ளி இருக்கிறது நல்லது, சண்டை போடாமல். ஏன்னா மேஷராசி வந்து அவங்களுக்காக அவங்க சண்டை போட்டதை விட ஊராருக்காக சண்டை போட்டது தான் ஜாஸ்தி. அந்த வேலையே வேண்டாம் நம்மளுக்கு. அது ஏன்னா இப்போ நேரம் நம்மளுக்கு சரியில்லை. 6ஆம் வீட்டில்னா சனி பகவான் ஸ்ட்ரைட்டாக பார்த்துட்டு இருக்கார், 7ஆம் பார்வையாக வச்சு செய்வார். இந்த வருஷம் முழுசே அப்படி தான் இருக்குது, அவருடைய பார்வை இருக்குது. அதனால் நீங்கள் வந்து தயவு செஞ்சு யாருடைய பஞ்சாயத்துக்குள்ளேயும் போகாதீங்க. உங்கள் குடும்பத்தினருக்கு முக்கியமாக பிரச்சனைனா உள்ளே போகலாம், இல்லைனா தேவையில்லாமல் அது உள்ளே நுழையாதீங்க. ஒன்று வேலை செய்கிறவங்க, பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு முன்னேற நிறைய வாய்ப்பு இருக்குங்க, சரிங்களா. ஏன்னா குரு பகவானுடைய பார்வையெல்லாம் வரும் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு. அதனால் பிஸ்னஸில் வந்து நல்ல முன்னேற்றம் இருக்கும். அதே சமயம் ப்ராஃபிட்டும் நல்லா வரும், பிஸ்னஸில் ப்ராஃபிட்டும் நல்லா வரும். அதனால் தைரியமாக இறங்கி நீங்கள் செய்யலாம், ஓகேவா. அப்படி ஏதாவது நீங்கள் வந்து ப்ராஃபிட்டில் சார் கொஞ்சம், ஏன்னா இவங்க வந்து ரொம்ப தைரியசாலி மேஷம்லாம். நிறைய பிஸ்னஸ் ஓனர்ஸ் மேஷத்தில் இருப்பாங்க. யாராவது சார் ப்ராஃபிட்லாம் வரல சார், கொஞ்சம் கஷ்டமாலாம் இருக்குது சார்னா, இந்த வருஷம் கடைசியில் வந்து ஆல்மோஸ்ட் டிசம்பர் ஸ்டார்டிங்கில் ராகு கேது பயிற்சி இருக்குது. அதுக்கப்புறம்லாம் வந்து ப்ராஃபிட்லாம் ஓரளவுக்கு கையில் நிற்கும், அதுக்கு முன்னாடியே நிற்கும். அதில் கஷ்டப்படுறவங்க சில பேர் கிரக கோளாறால் கஷ்டப்படுறவங்களுக்கு வருஷம் ஸ்டார்டிங்கில் இருந்தெல்லாம் பிஸ்னஸில் நல்ல டைம் பிக்கப் ஆகும். ஸோ அதுவும் ஒன்று. அடுத்து கல்யாணம், திருமணத்துக்கு டைம் ரொம்ப நல்லா இருக்குங்க, சரிங்களா. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச திருமணம் இப்போவே பண்ணிடுறது நல்லது. ஏன்னா விரைய சனியில் இருக்கும்போது பண்ணுறது நல்லது. ஜென்ம சனி தான் இன்னும் கொஞ்சம் டஃப்பாக ஓடும். அதனால் திருமணத்துக்கு இப்போவே அலையன்ஸ் பாருங்கள். அதுவும் உங்களுக்கெல்லாம் வந்து மெயினாக என்னென்னா முருகர், துர்கை, முருகருடைய ஃபங்க்ஷன்லாம் அவ்வளோ வருது, சரிங்களா. அதனால் பங்குனி உத்திரம் இருக்குது, சஷ்டி இருக்குது, எல்லாமே இந்த வருஷத்துல வரும். இதெல்லாம் இப்போ தான் முடிஞ்சது. அடுத்தடுத்து எந்தெந்த நல்ல ஃபங்க்ஷன்லாம் கிட்ட வருதோ டக்குன்னு நீங்கள் அந்தந்த சாமிக்கு விரதம் இருங்க. அது விரதத்தில் நிறைய சயின்ஸ் இருக்குங்க. நான் அதை பற்றி நிறைய இன்டர்வியூ கொடுத்துருக்கேன், என் பேர் சர்ச் பண்ணி பாருங்கள். விரதம் வந்து சயின்டிஃபிக்காக எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை உங்களுக்கு கொடுத்துருக்கேன். விரதத்தை கடைபிடிங்க. கல்யாணம் பாருங்கள், 4 நட்சத்திரம் பார்த்து போங்க. எப்பயுமே சொல்ல புதன், வியாழன், வெள்ளி, இந்த 3 நாளில் போங்க. சக்ஸஸ் ரேஷியோ ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஏன்னா இந்த இன்டர்வியூக்கு முன்னாடி தான் ஒரு ஃபோன் வந்தது. அந்த பொண்ணு அப்பா அம்மா யாருமே இல்லை, தனியாக இருக்க பொண்ணு. அதுக்கு ஒரு சின்ன பரிகாரம் சொன்னால் டக்குன்னு கல்யாணம், இப்போ குழந்தை பாக்கியம் உண்டாயிருக்கு. காலையிலே ஃபோன் பண்ணாங்க.
ஸோ அதுவும் முருகருக்காக தான். நான் முடிஞ்சால் அந்த டெஸ்டிமோனி எல்லாம் என் வெப்சைட்டில் போடுறேன். அந்த பொண்ணே பேசின ஆடியோலாம் இருக்குது, அதெல்லாம் கேளுங்க. முருகர் அவ்வளோ பக்தியாக கும்பிட்டுச்சு அந்த பொண்ணுடைய பக்தி தான் கல்யாணம் நடந்து குழந்தை பேரும் கிடச்சிருக்கு. அதனால் உங்கள் எல்லாருக்குமே இது கண்டிப்பாக கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன். எது எதுலலாம் சார் நான் உஷாராக இருக்கணும் அப்படின்னா, உடல் நலம். ஐயா மேஷம், ஏற்கனவே நம்ம உடம்பு சூட்டு உடம்பு, ஏற்கனவே வயிறு எரிச்சல், உடம்பு கொப்பளம்னு ஏகப்பட்ட சூட்டால் பிரச்சனை இருக்கும். இப்போ சனி பகவான் உள்ளே வராரு, இன்க்ரீஸ் ஆகும், பிரச்சனையாக இன்க்ரீஸ் ஆகும். அப்போ என்ன பண்ணணும்னா, எப்போயுமே உங்கள் உடம்பை கூலாகவே வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம மேசம்னா ராத்திரியில் வெடிகாலில் கூட நம்ம சுடு தண்ணியில், ஆடி மாதம் கூட சுடு தண்ணியில் குளிக்கிறவங்க, சரிங்களா? கொஞ்சம் பச்சை தண்ணியில் குளிக்கிறது, அந்த மாதிரி உடம்பை கூலாகவே வச்சுக்கோங்க. உடம்பு ஹெல்த்தை பத்திரமா பார்த்துக்கோங்க. அது வந்து ரொம்ப 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 முக்கியம். ஓகேங்களா? இது ஒன்று. அடுத்து தூக்கம். நல்லா தூங்குங்க. ஏன்னா நான் பிஸ்னஸ்க்கு ஓடுறேன்னு ஓடிட்டு இருந்தீங்கன்னா வேலைக்கு ஆகாது. நல்லா தூங்குங்க. தூக்கம் டிஸ்டர்ப் ஆக வாய்ப்பு இருக்குது. எதுவுமே இல்லை, அருகம்பில்ல தலைகாணி கீழே வச்சு தூங்குங்க. இந்த வாரம் கண்டிப்பாக நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிங்க. தினமும் மோர் சாதம் சாப்பிடுங்க வெயில் காலத்தில். இதெல்லாம் சாப்பிட தூக்கம் நல்லா வரும். தூக்கம் நல்லா இருந்தாலே மனசு அமைதியாகும். மனசு அமைதியாக இருந்தால் உடம்பு நல்லாயிருக்கும். உடம்பு நல்லா இருந்தால் எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணலாம். சரிங்களா? இது வழிபட வேண்டிய தெய்வம் முருகன். வள்ளி தெய்வானையோடு வழிபடுங்க. துர்க்கை அம்மன் வழிபடுங்க. நரசிம்மர் வழிபடுங்க. இவங்களாம் செவ்வாய் ஹோரையில் நல்லெண்ணெய் தீபம் போட்டு வழிபடுங்க. தீபம் ஏற்ற ரொம்ப நல்லது. முடிஞ்ச அளவுக்கு கோவில்களில் விளக்குகள் ஏற்றி எண்ணெய் வாங்கித்தாங்க. இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு ஒரு சிறப்பான வருடமாக அமையும். சரி, நம்ம தமிழ் புத்தாண்டு பிரபவ வருஷத்துக்கு என்னென்ன பலன்கள் அப்படின்னு பார்த்தோம். ஓவராலாக இந்த தமிழ் புத்தாண்டுக்கு எப்படி இருக்கும், ஒரு வருஷ பலன்க, இது ஒரு வருஷ பலன். ஓகே, ஓவராலாக எப்படி இருக்கும்? குடும்பம், கல்யாணம், மகப்பேறு, மறுமணம், ஹெல்த்து, ஜாப், பிஸ்னஸ், ப்ராஃபிட், வெளிநாடு போயிட்டு வர்றது, முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோலாம் முக்கியமான பாயிண்ட்டோ அது எல்லாமே கவர் பண்ணிட்டோம். எப்போவுமே சொல்கிறது, 12 கோடி தமிழர்களில் ஒரு ராசியும் ஒரு கோடி பேர் இருக்கீங்க. எல்லாருக்கும் பொதுவாக சொல்லியிருக்கோம். ஒவ்வொருத்தருடைய கைரேகை மாறுற மாதிரி ஒவ்வொருத்தருடைய ஜாதகமும் மாறும். இப்போ சொன்னதே நல்லபடியாக உங்களுக்கு வேலை செய்யும். இன்னும் அதிகமாக தெரிஞ்சுக்கணுன்னா கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க. ஒன்றும் டீட்டெயிலில் உங்களுடைய மற்ற கிரகநிலை, ராசி, லக்னம், நட்சத்திரங்கள் வச்சு இன்னும் டீட்டெயிலில் பஞ்சாங்க நம்ம ப்ரெடிக்ஷன் சொல்லலாம். சரிங்களா? ஸோ இந்த தமிழ் வருட பருப்புக்கு நம்ம என்னென்ன தெய்வங்களை சொன்னோமோ, என்னென்ன வழிமுறைகளை சொன்னோமோ, இது எல்லாமே பின்பற்றுங்க. சரிங்களா? இதை தாண்டி நம்ம நிறைய கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்கோங்க. ஏன்னா இப்போ சனி பயிற்சிக்கு சொல்கிறோம். சனி பாய் எனக்கு கொடுத்த 5-8 நிமிஷத்தில் என்னென்ன சொல்லணுமோ என்னால் முடிஞ்ச அளவு சொல்லிட்டேன். இதை தாண்டி சனி பயிற்சிகள்லேருந்து நம்ம ஓரளவுக்கு தப்பிச்சுக்க நிறைய விஷயங்களுக்கு நம்ம விதைகள் மூலயமா நிறைய பயிற்சிகள் தரும். கலர், அரோமா, மெட்டல் ஒரு கிரகத்துக்கு ஒரு மெட்டல் இருக்குது. அந்த மெட்டலை வச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் உடம்புல பல மாறுதல்கள் வரும். இதுதான் நம்ம கோவில்லே யூஸ் பண்ணுறோம். கோவில் கலசங்கள், ஐம்பொன் சிலைகள், இது பின்னாடிலாம் நிறைய சயின்ஸ் இருக்குது. இதெல்லாம் நிறைய சொல்லி தந்துட்டுருக்கோம். இதெல்லாம் எடுத்து நீங்கள் ஃபாலோ பண்ண வாழ்க்கையில் மென்மேலும் வளருவீங்க. எல்லா கிரகமும் எல்லா தெய்வங்களும் நமக்கு நல்லது செய்யத்தான் இங்கே இருக்குது. நம்ம கர்ம வினைப்படி நம்மளுக்கு நல்லதும் கெட்டதும் மாறி வருது. நம்ம புத்தியை வச்சு இதெல்லாம் கற்றுக்கிட்டு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி வாழ்க்கையில் வளர விதியை மதியால் வெல்லலாம். நீங்களும் மதியால் வென்று ஆண்டவன் அருளால் இந்த தமிழ் வருட பருப்பு உங்கள் எல்லாருக்கும் எல்லாமே நல்லதாகவே நடக்க டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வாழ்த்துக்கள். வாழ்க வளத்துடன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, மேஷ ராசிக்காரர்களுக்கு தமிழ் புத்தாண்டு வருடம் 2026 ஏப்ரல் 14ஆம் தேதியிலிருந்து 2027 ஏப்ரல் 13ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த 365 நாட்கள் தமிழ் புத்தாண்டு எத்தகைய ஒரு ஆண்டாக மேஷராசிக்காரர்களுக்கு பொதுவாக இருக்க போகிறதுங்கிறது நம்ம கொஞ்சம் டீட்டெயில்டாக சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜிங்கிற அறிவியல் சார்ந்த முறையில் எந்த விதத்திலும் நம்ம மிகைப்படுத்தாமல், மூட நம்பிக்கைக்குள்ளே போகாமல், பரிகாரங்கள் அது மாதிரி விஷயத்துக்குள்ளே போகாமல், ஒரு கிரகமும் ராசிக்கு இந்தந்த இடத்துல இந்தந்த தன்மையில் இந்தந்த காம்பினேஷனில்
இருக்கும் பொழுது எத்தகைய ஒரு கர்ம பலன் நம்மளுடைய ராசிக்காரர்களுக்கு ஒரு ராசிக்காரர்களுக்கு தர போகக்கூடிய அமைப்பில் இருக்கு, தரத்தக்கதாக இருக்கிறது அப்படிங்கிறத ஒளி தத்துவ பிரகாரம் பாவகிரகம் சுபகிரகம், நல்ல கர்மாவை கொடுக்கக்கூடிய சுபகிரகம், தீய கர்மாவை கொடுக்கக்கூடிய பாவகிரகம், அந்த பாவகிரகமே சுபகிரகத்தின் தாக்கம் பெறும் பொழுது வேற மாதிரி நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடிய அமைப்புகள். அது மாதிரி நிறைய இந்திய வேத ஜோதிடத்துல எப்படி ஒரு தனி மனிதனோட கர்மா செயல்பட போகிறது அப்படிங்கிறத நம்ம துல்லியமா இந்த வீடியோல மேஷராசிக்காரர்களுக்கு தமிழ் புத்தாண்டு எப்படின்னு பார்க்க போறோம். இப்ப பாருங்க, மேஷராசிக்காரர்களுக்கு விரய சனி ஸ்டார்ட் ஆகி கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 1.5 வருஷம் ஆயிடுச்சு. போன மார்ச் மாசத்திலிருந்தே ஒரு வருடமாகவே 12ஆம் இடத்துல சனி போய் மேஷ ராசிக்காரர்களுக்கு விரய சனியாக 7.5 நாள் சனியோட ஃபர்ஸ்ட் பீரியட் என்று சொல்லப்படுகிற 7.5 இயர்ஸில் ஃபர்ஸ்ட் 1 இயர் போய் கொண்டிருக்கிறது. அது 2027 மார்ச், அதாவது இந்த வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு முழுவதும் விரய சனியாக தான் நீடிக்க போகுது. குரு பாருங்க 3ஆம் இடத்துல இருந்து 7ஆம் இடம்ங்கிற திருமணஸ்தானம், அதே மாதிரி 9ஆம் இடங்கிற பாக்கியஸ்தானம், 11ஆம் இடங்கிற லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகுவை பார்த்து இருந்தார். இப்போ ஜூன் 1ஆம் தேதி 2026, அதாவது தமிழ் புத்தாண்டு பிறந்து ஒரு 1.5 மாசத்துக்கு அப்புறம் குரு 3லேருந்து 4க்கு வரார். அதாவது மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு வரார். அற்புதமான ஒரு மாற்றம். ஏன்னா 4ஆம் இடத்துல குரு 10ஆம் இடங்கிற தொழில் ஸ்தானத்தை பார்க்கும் பொழுது வேலை, உத்தியோகம், தொழில் எல்லாமே விருத்தி ஆகக்கூடிய நல்ல ஒரு மேன்மையான ஒரு அமைப்பு, நமக்கே ஃபோக்கஸ் நல்லா கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டாக்கக்கூடிய அந்த உச்சகுருவின் பார்வை 10, 12, 6ஆம் இடத்துக்கு வரும்பொழுது தேவையான பண வசதிகள், ஃபினான்ஸ் பண்ணக்கூடிய அமைப்புகள், நமக்கு கிடைக்கக்கூடிய ஃபண்ட்ஸ் எல்லாமே தொழிலை டெவலப் பண்ணக்கூடிய அமைப்பு, வேலையில் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பை கொடுக்குது. ஸோ அந்த ஒரு ஜூன் மாதம் மாறக்கூடிய அமைப்பு மேஷராசிக்கு அற்புதமாக இருக்குது. அதே சமயத்தில் வேற ஏதோ ஆண்டு கிரகம் மாறுதான்னு கேட்டிங்கன்னா சனி மாறலை, குரு ஜூன் 1ஆம் தேதி மாறுறார். அதுக்கப்புறம் ராகு கேதுகள் டிசம்பர் 6ஆம் தேதி 2026 புத்தாண்டு பிறந்து ஒரு 7-8 மாதம் கழித்ததுக்கப்புறம் இந்த ஆங்கில ஆண்டின் கடைசி மாதம் ஆகிய டிசம்பர் 6ஆம் தேதி 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது 4ஆம் இடத்துக்கும் 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு 10ஆம் இடத்துக்கும் மாறுகிறார். ஸோ இந்த நடுவால ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் இந்த 6 மாதங்கள் பார்த்தீங்கன்னா ராகு கேதுகள் பிரச்சனை இல்லாமல், ராகு கேதுகள் 11/5க்கு சம்மந்தப்பட்டு 10ஆம் வீட்டை பார்க்கக்கூடிய குரு அற்புதமான ஒரு மேன்மையை ஜூன் மாதத்திலிருந்து நவம்பர் மாதம் வரைக்கும் நல்ல ப்ரோக்ரஸ், அருமையான ஒரு ஸ்ட்ரெச் மேசராசிக்காரர்களுக்கு வியாபாரம், தொழில், இன்வெஸ்ட்மெண்ட், வேலை அது மாதிரி விஷயத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல ஒரு கோல்டன் டைம் என்று சொல்ல வேண்டும். அந்த அளவுக்கு ஒரு அருமையான அமைப்பு இருக்குங்க. அதை நல்லா யூஸ் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் டிசம்பருக்கு அப்புறம் என்ன சாமி ஆகும் அப்படின்னா, டிசம்பருக்கு அப்புறம் ராகு 10க்கு வர்றதுனால சில பிரச்சனைகள், சில சேஞ்சஸ், சில அப்டக்கிள்ஸ் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் கொடுப்பார். கேதுவும் பார்த்தீங்கன்னா குருவோட சேர்ந்து கேலயோகம் ஆகி சில மாற்றங்கள், சில பண விஷயத்தில் சில இன்வெஸ்ட்மெண்ட், தொழில் வேலையில் சில கிளைகளை போடுவது, கொஞ்சம் அபிவிருத்திக்காக ஃபண்டிங் போகிறது, அது மாதிரி சில டிஸ்டர்பன்ஸும் சில ப்ரோக்ரஸும் கொடுப்பார். பட் ஜூன் டு நவம்பர் அற்புதமான ஒரு டைம், அதை யூஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் டிசம்பர் டு ஏப்ரல் 13 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ராகு 10லும், கேது 4லும், குருவும் 4லும், சனி 12ஆம் இடத்துல நீடித்திருக்கிறார். இதுதான் ஆண்டு கிரகத்தின் சஞ்சாரமும் அமைப்பும் மேஷராசிக்காரருக்கு இருக்குது. இதில் ராசி அதிபதியாக செவ்வாய் பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்துலேருந்து ஒரு 4ஆம் இடத்து வரைக்கும் இந்த ஒரு வருடம் ஸ்லோவாக 1.5 வருஷத்துக்கு ஒரு தடவை, 1.5 மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு ராசி தாண்டிட்டு இருக்கார். அதில் ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. ஸோ இதில் நல்ல விஷயம் என்னென்னா, ராசி அதிபதி ராகுவோட சேரப்போகிறது இல்லை, ராசி அதிபதி சனியோட சேரப்போகிறது இல்லை. தமிழ் புத்தாண்டு ஆரம்பிக்கிறப்ப தான் ஒரு மாதம் செவ்வாயும் சனியும் சேர்ந்துருப்பாங்க. அந்த ஜூன் மாதத்துக்கு அப்புறம் மேஷராசிக்காரர்களுக்கு ஏப்ரல், மே சுமாரான டைம் தான். ஜூன்லேருந்து நவம்பர் வரைக்கும் உங்களுக்கு சாதகமான ஆண்டு கிரகத்தின் சஞ்சாரமும் இருக்கிறது, மாத கிரகத்தின் சஞ்சாரமும் இருக்கிறது. ஸோ ஜூன்லேருந்து நவம்பர் வரைக்கும் தொழில் மேன்மை, வேலை ப்ரமோஷன், நல்ல வேலை மாற்றம், வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கிறது, தொழில் என்ன பண்ணணும்னு தெரியாமல் இருக்கிறவங்களுக்கு ஒரு லைன் போடுறது, ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் போய் ஒரு எக்ஸ்பர்டைஸ், ஒரு ட்ராக் ரெக்கார்ட் ஜென்ரேட் பண்ணுறதுங்கிற மாதிரி ஒரு அற்புதமான அமைப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு பொன்னான ஒரு வருடமாக இந்த தமிழ் புத்தாண்டு
2026 ஏப்ரல் 14ஆம் தேதி சித்திரை 1ஆம் தேதி பிறக்கக்கூடிய அந்த அமைப்பு விரய சனியிலேயே மேஷராசிக்காரர்கள் இருந்து அந்த புத்தாண்டு ஆரம்பித்தாலும் சுப விரயங்களாக தான் இருக்குமே ஒழிய அசுப விரயங்களாக, தவறான விரயங்களாக இல்லாமல் ஒரு வாழ்க்கையில முன்னேறுவதற்காக, வாழ்க்கையில் வசதிப்படுத்துவதற்காக, சில முன்னேற்றத்தை நோக்கி போகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மிடில் பீரியட் ஆஃப் ஜூன் டு நவம்பர் 2026ல மேஷராசிக்காரர்கள் நல்லா அவங்களுடைய வாழ்க்கைக்கு வேணுங்கிற தொழில், வேலை, கரியர் ஸ்டார்டிங், ஃபவுண்டேஷன் இதெல்லாமே வந்து அமைச்சுக்கிட்டு அது மூலமாக வர வேண்டிய ஆண்டுகளை நல்லாவே வாழ்க்கையில ஜெயிக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. இது பார்த்தீங்கன்னா இது ஒரு பொதுவான ஒரு ஆண்டு கிரகம், மாத கிரகத்தை வைத்து நம்ம சொல்லக்கூடிய ஒரு அமைப்பை ஒழிய உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊரில் என்னென்ன மாதிரி ஒரு அமைப்பு வருது, அதாவது எந்த ஜாதகத்தில் நீங்கள் என்ன லக்னத்தில் பிறந்தீங்க, மேஷ ராசியில் நீங்கள் வந்து அஸ்வினி நட்சத்திரமா அல்லது பரணி நட்சத்திரமா அல்லது கிருத்திகை நட்சத்திரம் முதல் பாதமா, என்ன லக்னம், லக்னாதிபதி எப்படி இருக்கிறார், என்ன தசாபுக்திகள் போய் கொண்டிருக்கிறது, அந்த லக்னா நாதன் எப்படி இருக்கிறார், லக்னாதிபதியோட உச்சம், நீச்சம், பகை, அதே மாதிரி திருட்பலம், திக்பலம், அதெல்லாம் பலம்லாம் எப்படி இருக்கு, என்ன மாதிரி தசாபுக்திகள் போய் கொண்டிருக்கிறது, நடக்கக்கூடிய தசை வந்து உங்களுடைய லக்னத்துக்கு யோகமான தசையா, தசை புக்தி எப்படி போயிட்டு இருக்கு, எப்போ அந்த தசை முடியுது, அடுத்தது நம்ம வாழ்க்கையில வந்து எது மாதிரி ஒரு பாதையை நோக்கி நம்ம செல்ல போகிறோம், நம்மளோட திருமண வாழ்க்கை எப்படி போக போகிறது, நம்மளுடைய ஹெல்த் எப்படி ஆக போகிறது, நம்மளுடைய வெளிநாடு பயணங்கள், மாற்றங்கள், உள்நாடா வெளிநாடா, அரசு உத்தியோகமா, பிரைவேட் செக்டாரா, தொழிலா, எது மாதிரியான துறை வந்து நமக்கு கரெக்டாக வருது, எந்த கிரகம் நமக்கு யோகமாக இருந்து எந்த மாதிரி டொமைனில் நாம் வந்து நம்மளோட குழந்தைகளை படிக்க வைத்தா அதில் வந்து சிறப்பாக அவங்க ஜெயிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது, அவங்களுக்கு வந்து நம்ம அப்பாவின் தொழில் வரப்போ மாதிரி இருக்கா, அல்லது அவங்க புது லைன் போடுவாங்களா, அவங்களுக்கு வந்து வெளிநாடு யோகங்களா, அல்லது உள்நாட்டில் அரசு உத்தியோகமா, அல்லது இதில் வந்து அவங்களே ஓனாக பிஸ்னஸ் பண்ணக்கூடிய அமைப்பு இருக்கா, எது மாதிரி தன்மைகள் வந்து அவங்க ஜாதகத்தில் இருக்குங்கிறது லக்னத்தை பொறுத்து தான் தசாபுக்திகள் பார்க்கணுமே ஒழிய ராசியை வைத்து தசாபுக்திகள் பார்க்காமல் ராசியை வச்சு இந்த கோச்சார் அமைப்பாகிய ராகு கேது பயிற்சி, குரு பயிற்சி, சனி பயிற்சியை பார்த்து இது ரெண்டையுமே நம்ம இப்போ பேசின கோச்சார் அமைப்பையும் தசாபுக்தியில் உங்கள் ஜாதகத்திலிருந்து வரக்கூடிய தசாபுக்தியிலும் ஒருங்கிணைத்து பார்க்கும் பொழுது துல்லியமான பலன்கள், எப்படி உங்கள் வாழ்க்கை பாதை அடுத்தது லெவலில் போக போகுது அப்படிங்கிறதுலாம் துல்லியமாக தெரிந்து அதுக்கு தகுந்த திட்டங்களை கரெக்டாக தீட்டி தேவையில்லாத விரயங்கள், தேவையில்லாத சமய விரயங்கள், பண விரயங்களாம் தவிர்த்து வாழ்க்கையில் எளிதில் வெற்றி பெற முடியும். சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறை மூலமாக நீங்கள் நல்லாவே வாழ்க்கையில் வந்து பெனிஃபிட் அடைந்து கிளாரிட்டியோட வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.